இதுல பார்த்தீங்க அப்படின்னா, 1000 மீட்டர் ஓட்டப் போட்டியில் போட்டியாளர்கள் ஓடிச் சென்ற ஒழுங்குமுறை கீழே தரப்பட்டுள்ளது. 3 கூற்றுக்கள தந்திருக்கிறாங்க. முதலாவது கூற்று என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இலக்கம் 26 வீரருக்கு முன்னால் 4 வீரர்கள் உள்ளனர். பி அப்படிங்கிற கூற்று என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இலக்கம் 14 வீரர் 2வது இடத்தில் ஓடுகின்றார். சி அப்படிங்கிற கூற்று என்ன சொல்லுது அப்படின்னா, 4வது வீரருக்கு பின்னால் இன்னும் 6 வீரர்கள் செல்கின்றனர். ஓகே. பேசிக்காவே இந்த மாதிரியான கேள்விகள ஹேண்டில் பண்ணும்போது, ஒரு ஈஸியான மெத்தட் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பாய்ச்சற் கோட்டு படத்த நம்ம வரைஞ்சுக்கிறது. ஓகேயா? இப்ப உதாரணத்துக்கு ஏங்கிற கூற்று என்ன சொல்லுது? இலக்கம் 26 வீரருக்கு முன்னால் 4 வீரர்கள் உள்ளனர். அப்ப 26 அப்படிங்கிறவர இந்த இடத்துல வச்சுக்கிட்டோம்னா, இவருக்கு முதல்ல 4 வீரர்கள் இருக்காங்களாம். ஓகேயா? சோ அப்ப இத நம்ம சும்மா குத்து மதிப்பா வரைஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இங்கன ஒருத்தர் ஓடுறாரு, இங்கன ஒருத்தர் ஓடுறாரு, இங்க ஒருத்தர் ஓடுறாரு, இங்க ஒருத்தர் ஓடுறாரு. இப்ப இது 1வது, 2வது, 3வது, 4வது. 5வதா வந்து 26ஆம் இலக்க வீரர் ஓடுறாரு. இதுதான் ஏ அப்படிங்கிற கூற்றினுடைய அர்த்தம். பிங்கிற கூற்று என்ன சொல்லுது அப்படின்னா, இலக்கம் 14 வீரர் 2வது இடத்தில் ஓடுகின்றார். அதாவது இந்த 2வது இடத்துல ஓடுறார் தானே, இவருடைய ஜெர்சி நம்பர் வந்து 14 அப்படிங்கிறத 2வது கூற்று சொல்லுது. 3வது கூற்று என்ன சொல்லுது அப்படின்னா, 4வது வீரருக்கு பின்னால் இன்னும் 6 வீரர்கள் செல்கின்றனர். 4வது வீரருக்கு பின்னால் பாருங்க 1வது வீரர், 2வது, 3வது, 4வது. இவருக்கு பிறகு 6 வீரர்கள் போறாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1வது 1 வீரர், 2 வீரர், 3, 4, 5, 6. அப்ப இவர் முதலாவதா ஓடுறாரு, இவர் கடைசியா ஓடுறாரு. இத வச்சு நம்ம என்ன செய்யலாம்? மொத்தமாக அங்க எத்தன பேர் ஓடுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க இங்க 4, 5, 6, 7, 8, 9, 10. மொத்தமாக 10 வீரர்கள் அந்த போட்டியில பங்கு பற்றி இருக்கிறாங்க. ஓகேயா? இதுல என்ன கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா, மேலே உள்ள தகவலின்படி போட்டியில் பங்கு பற்றியவர்களினுடைய எண்ணிக்கையை காண்பதற்கு முதலாவது கூற்று கண்டிப்பாக அவசியம். முதலாவது கூற்று இருக்கனால தான், அந்த 26ஆம் நம்பருக்கு முதல்ல மொத்தமாக எத்தன பேர் ஓடுறாங்க அப்படிங்கிற ஐடியா நமக்கு கிடைச்சுச்சு. ஓகேயா? அதே மாதிரி 3வது கூற்றும் அவசியமானது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, 3வது கூற்றுக்கு பிறகு தான் நம்ம இத கண்டுபிடிச்சோம். இந்த புள்ளியில இருந்து இங்க வரைக்கும் 6 பேர் ஓடுறாங்க. மொத்தமாக 6 4ம் 10 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். ஓகேயா? சோ அப்ப ஏயும் மிக அவசியமானது, சியும் அவசியமானது. பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பிங்கிறது ரொம்ப சிம்பிளான கூற்று. 2வது ஓடுற வீரரினுடைய ஜெர்சி நம்பர் 14. சோ இத வச்சு மொத்தமாக எவ்வளோ பேர் பங்கு பற்றினாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுமா? அதுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே இல்ல. அப்ப இந்த கேள்விய பொறுத்தவரைக்கும் ஏ அப்படிங்கிற கூற்றும், சி அப்படிங்கிற கூற்றும் மிக போதுமானது மொத்த வீரர்களினுடைய எண்ணிக்கைய கண்டுபிடிக்கிறதுக்கு.